ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு பயங்கர சூப்பரான ஒரு படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதுவும் ஃபேண்டசி கலந்த ஒரு ஹாரர் எலிமெண்டோட. ஸோ ஆன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான காடு ஒன்று இருக்குது. ஸோ அந்த காட்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த காடை வந்து சுத்தி தான் வர முடியுமே தவிர வெளியில வந்து வர முடியாது. ஸோ அப்படிதான் நம்ம ஹீரோயின் வந்து தெரியாதனமா அந்த காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிறா. அப்படி அந்த காட்டுக்குள்ள மாட்டினதுக்கு அப்புறம் தான் நிறைய அங்க ஃபேண்டசியா நடக்கிறத நம்ம ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிறா. என்னன்னா அந்த காட்டுக்கு நடுமத்துல ஒரு பங்கர் இருக்குது. அந்த பங்கருக்குள்ள நைட் ஆனா நம்ம ஹீரோயின் வந்து போயிடணும். இல்லனா இந்த காட்டுக்குள்ளே ஒரு வித்தியாசமான கிரியேச்சரா அது என்னன்னு தெரியல, அது வந்து வெளியில சுத்திட்டு இருக்கிறவங்கள கொன்றும். அதே தான் அந்த பங்கருக்குள்ள போனாலுமே அந்த கண்ணாடி மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கணும். அந்த வெளியில இருக்கிற கிரியேச்சர் எல்லாமே இவங்களை பாக்குற மாதிரி, அப்படின்னா மட்டும்தான் அது அமைதியா இருக்கும். ஸோ இப்படி இருக்க காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் எப்படி அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றா. ஸோ வெளியில போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சாலா, எப்படி தப்பிச்சு போனா, அது போக அந்த கிரியேச்சர்லாம் என்னது, உண்மைக்குமே அது என்னன்னு தெரிய வரவும் நம்ம ஹீரோயின் வந்து மிரண்டு போயிட்டாங்க. ஸோ அதுங்க அப்படி என்னதுதான்ற கதையை பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2024 ரிலீஸ் ஆன தி வாட்சர். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவனுடைய பேரு ஜான். ஸோ அவன் என்ன பண்றான்னா ஏதோ ஒரு காட்டுக்குள்ள தெரியாதனமா மாட்டிக்கிட்டான் போல. அதனால அங்கேயும் இங்கேயும் ஓடி பார்க்கறான். ஆனா எங்கேயுமே போறதுக்கு வழி இல்லை. ஸோ எவ்வளவுதான் சுத்தி வந்தாலுமே ஒரே இடத்துக்கு தான் வரான். ஏன்னா அந்த ஃபாரஸ்ட் வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்ல இருக்குது போல, என்னன்னு புரியல அவனுக்கும். ஸோ அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சைன் போர்ட்லாம் போட்டிருக்குது. அதுல 108 அப்படின்னு போட்டு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன்ற மாதிரி போட்டிருக்க. இவன் பயந்து போயிட்டான். என்ன இடம்டா இது, எப்படி இந்த காட்டை விட்டு வெளியில போறது அப்படின்னு புரியாம சுத்திட்டே இருக்கிறான். அது போக அந்த சைன் போர்டு இருந்துச்சு இல்லையா, அதுவும் பாத்தீங்கன்னா அந்த அனிமல்ஸோடைய எலும்பு கூட வச்சுதான் செஞ்சிருக்காங்க. ஸோ இவனுக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப பயந்து போயிட்டான். இருட்டிக்கிட்டே வர இருக்குது. ஸோ இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது, எங்க போறது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம சரி ஓகே நம்ம மரத்து மேல ஏறிக்கலாம், அப்பதான் ஆபத்துல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேல அப்படியே ஏறான். ஆனா மேல இருந்து அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ஸோ இதையும் பார்த்து பயந்துட்டான் போல. அப்ப அவனை சுத்தி நிறைய சவுண்ட்லாம் கேட்டுட்டு இருக்குது. என்ன சவுண்ட் இது, யார் என்னுடைய பக்கத்துல வரா, யாரா இருந்தாலும் என் கிட்டலாம் வராதிங்க அப்படின்னு கத்திக்கிட்டே அவனுடைய பைக்குள்ள இருந்த ஒரு கத்தி எடுத்து அப்படியே கையில வச்சுக்கிறான். யார் இருந்தாலுமே குத்திரணும்ன்ற மாதிரி. ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு கிரியேச்சர் மாதிரி வந்து அவனை அப்படியே பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிருது. அப்படியே படத்தோட டைட்டில போட்டு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அடுத்தது ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்களுடைய பேர் வந்து மீனா. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் வந்து இந்த பெட் ஷாப் இருக்கு இல்லையா, ஸோ அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுடைய பாஸ் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு, இங்க பாருமா இந்த கிளியை வந்து ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ டெலிவரி பண்றதுக்கு நம்மக்கிட்ட ஆள் இல்லைன்றதுனால நீயே போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த கிளியை மட்டும் கையில் எடுத்துட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வராங்க ஃபர்ஸ்ட். ஸோ வீட்டுக்கு வந்ததுமே அந்த கிளியவே அப்படியே பார்க்குறா. பார்த்துட்டு என்ன நீயும் தனியாக தான் இருக்கிறியா, நானும் தனியாக தான் இருக்கிறேன், என்னுடைய அம்மா இறந்து 15 வருஷம் ஆகுது, இன்னுமே என்னால் அதை விட்டு வெளியில் வர முடியல அப்படின்னு அவளுடைய சோக கதையெல்லாம் பேசிட்டு இருக்கேன். அடுத்தது சரி ஓகே நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அந்த கிளியும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசுது. பரவாயில்லையே நீ கொஞ்சம் புத்திசாலியான கிளியா இருக்க, சொல்றதெல்லாம் புரிஞ்சுப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து குளிக்க வந்துட்டு அப்படியே நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு மண்டையில விக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு நேரா பாத்தீங்கன்னா ஒரு கிளப்புக்கு போறாங்க. ஸோ அந்த கிளப்புக்கு போய் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அங்க புதுசா ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட பேசி பழகி நைட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து இப்போ அந்த கிளியை டெலிவரி பண்ணி ஆகணும் இல்லையா, அதனால அவளுடைய கார் எடுத்துட்டு நேரா அந்த பக்கத்து ஊருக்கு போக ஆரம்பிக்கிறா. ஸோ அப்படி போகும்போதே பாத்தீங்கன்னா பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த கிளி கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே சோகமா பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் வருது. சரி நம்ம கொஞ்சம் ஃபியூலை ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு அங்கே ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது இவளுடைய அக்கா வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. என்ன நீ நம்மளுடைய அம்மாவுடைய நினைவு நாளுக்கு நீ வரவே இல்லை, நீ எங்க இருக்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேற, எனக்கு ரிப்ளை பண்ணு, இந்த மெசேஜை பார்த்த உடனே கால் பண்ணிடு சரியா அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துமே கால் பண்ற மாதிரி இல்லை. ஸோ என்ன கோவம்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஃபியூல் ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே கிளம்புறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி சைட்ல காமிக்கிறாங்க. அப்படியே கேமராவை பார்த்தா நிறைய பேர் இந்த இடத்துல காணாம போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான போஸ்டர்லாம் ஒட்டி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஜான்னு ஒருத்தனை பார்த்தோம் இல்லையா, ஸோ அவனும் காணாம போனது இந்த காட்டுக்குள்ள தான். ஸோ இது வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அவ பாட்டுக்கு அந்த காட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். கூகுள் மேப்ல லொகேஷன் ஆன் பண்ணிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஷார்ட் கட்டா இந்த காட்டுக்குள்ள காமிக்க சரி சீக்கிரமா போயிடலான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போதே பாட்டு கேட்டுட்டு ரொம்பவே சோகமா அப்படியே போயிட்டு இருக்காங்க. அந்த கிளி கிட்ட பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த காட்டுக்குள்ள வண்டி போக திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க மியூசிக் எல்லாம் ஆஃப் ஆகுது. டக்குன்னு வண்டியும் ஆஃப் ஆகிடுது. ஸோ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னது இது, ஏன் இப்படி ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்கி அந்த கிளியையும் எடுத்துட்டு ஏதாவது பக்கத்துல ஹெல்ப் கிடைக்குமா, ஏதாவது ஹோட்டல் இருக்குமா அப்படின்னு பாக்குறதுக்காக கொஞ்சம் முன்னாடி தான் போறாங்க. அப்படி போயிட்டு
திரும்பி பார்த்தா வண்டியை காணோம். அவ்வளவுதான், ஒரு செகண்ட் பயந்து போயிடுறாங்க. என்னடா இது, வண்டி யார் எடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பின்னாடி ஓடி வராங்க. ஆனா எங்கேயுமே வண்டியை காணோம். ஸோ அங்க ஒரு சைன் போர்டு மட்டும் இருக்குது. அதுல ஒரு நம்பரை போட்டு நோ பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு போட்டிருக்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது இது, என்ன காடு இது, கூகுள் மேப்பை நம்பி வந்தது வேஸ்ட் போல அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த இடத்துல உட்காந்து அந்த கிளி இருக்கு இல்லையா, ஸோ அதுகிட்ட தான் சோகமா பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு, எதுவுமே வழங்க மாட்டேங்குது, கார் எங்க போச்சுன்னு தெரியல, இந்த காட்டுக்குள்ள வசமா மாட்டிக்கிட்டோம், இப்ப யாரு நம்மளை காப்பாத்த வருவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பறவைகள்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோனை கிராஸ் பண்ணி பக்கத்துல பறந்து போக டக்குன்னு பயந்துடுறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல அந்த இடமே அப்படியே சேக்காக ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுருது. என்னடா இது, என்ன இடம் இது, இப்படி வந்து வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓட பாக்குறாங்க. அந்த டைம்ல யாரோ தூரமா நின்று நம்ம ஹீரோயினை பாக்குற மாதிரி இருக்குமா. அவ்வளவுதான், யார் அது, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கா. ஸோ அவங்க வந்து ஒரு லேடி தான். அவங்களும் ஹீரோயினை பார்த்ததுமே ஓடிட்டே இருக்கிறாங்க வேகமா. இவன் வந்து கத்திட்டே வரா, இந்த காட்டுல என்னமோ இருக்குது, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டே ஓடி வர டக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் மறைஞ்சு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கதவு மட்டும் ஓப்பன் ஆகுது. அந்த லேடி தான், உயிர் பொழைக்க ஆசை இருந்தா உள்ளவா அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான். இதை கேட்டதுமே வேக வேகமா ஓடி பங்கர் மாதிரியான இடத்துக்குள்ள போயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி 2 பேர் இருக்கிறாங்க. சுருட்ட முடி பொண்ணு ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒரு பையன், அவனுடைய பேர் வந்து டேனியல். ஸோ அது போக இந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க எல்லாருமே இந்த காட்டுக்குள்ள வசமா மாட்டிக்கிட்டோம், அப்பதான் இந்த மாதிரியான ஒரு பங்கரை வந்து கண்டுபிடிச்சோம். அது போக இங்க ஒரு கண்ணாடி தெரியுது இல்லையா, ஸோ இது மூலமா நம்மளால நைட்ல வெளியில பார்க்க முடியாது. ஆனா வெளியில இருந்து அப்சர்வர்ஸ்னு சொல்லப்படுற ஏதோ ஒண்ணு வந்து நம்மள வாட்ச் பண்ணும். அந்த டைம்ல நம்ம இந்த மாதிரி இருக்கணும். ஒருவேளை நைட் டைம்ல நீ இந்த பங்கரை விட்டு வெளியில போயிட்டேன்னா அவ்வளவுதான், அது வந்து உன்னை கொலை பண்ணிடும், ஸோ சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்ல கரெக்டா அந்த அப்சர்வர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு அந்த மாதிரியான சவுண்ட் கேட்க உடனே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்த கண்ணாடியை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ ஹீரோயின் அப்படியே முன்னாடி போறா. ஸோ வெளியில அந்த அப்சர்வர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அது யாரு என்னன்றது தெரியல. அவங்க வந்து நம்ம ஹீரோயினை வரவேற்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தான் நம்ம உள்ள என்ன பண்றோன்றத அவங்க வெளியில இருந்து வாட்ச் பண்ணுவாங்க, ஆனா அது யாரு என்னன்னு தெரியல, நாங்களும் தப்பிக்க போராடிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, வசமா மாட்டிக்கிட்டோம்டா அந்த காட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலே ஆகுது. அந்த கண்ணாடியில இப்ப வெளியில எல்லாமே தெரியுது. அது போக ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, நான் இங்க இருந்து வெளியில எப்படியாவது சீக்கிரமா போயிடுறேன் அப்படின்னும் போது அந்த சுருட்ட முடி பொண்ணும் அந்த டேனியலும் அதெல்லாம் போகவே முடியாது, நாங்க எவ்வளவு நாள் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னதும் இந்த லேடி தான் என்ன சொல்றாங்கன்னா, அவ போய் பார்க்கட்டும், அப்பதான் அவளுக்கு புரியுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின் ஆனா எதையுமே கண்டுக்கல, இவங்க ஏதோ போய் சொல்றாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேகமா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே வெளியில வரா. வெளியில அப்படியே காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்க கொஞ்ச தூரம் போனதுமே பின்னாடி ஏதோ சவுண்ட் கேக்குது, ஏதோ பொண்ணுடைய வாய்ஸ் கேட்க இவ டக்குன்னு திரும்பி பாக்குறா. பார்த்தா பின்னாடி ஒரு பொண்ணு நிப்பாலாம். அவ இவளையே பார்த்துட்டு இருக்கா. அவ்வளவுதான், இவ பயந்து போயிடுறா. உடனே தலை தெரிக்க வேக வேகமா ஓடி போறா அந்த கார் இருந்த இடத்த பார்த்து. ஆனா காரை காணோம். பதிலுக்கு இந்த காட்டோடைய ஒரு பகுதிக்கு வந்துடுறா. ஸோ அங்க இருந்து காட்டை பார்த்தா ஃபுல்லுமே காடு தான். இவன் நினைச்சா கூட இங்கிருந்து போக முடியாது, போனா எப்படியாவது இறந்து போயிடுவா. அவள்தான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த காட்டை நோக்கி ஓடி வரும்போது அந்த லேடி வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்றாங்க. அப்பதான் அந்த லேடி சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்களும் நிறைய நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டோம், பட் எங்களால முடியல, வா நான் உனக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. போகும்போது இந்த காடு வந்து நமக்கு நிறைய ஹாலோசினேஷனை காமிக்கும், அது போக நம்மளை பைத்தியமாவே மாத்திடும். இருந்தாலுமே நம்ம இதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நைட் அந்த பங்கருக்குள்ள போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் போர்டு கிட்ட கூட்டிட்டு வராங்க. ஸோ அந்த சைன் போர்டில் 44ன்ற மாதிரி போட்டிருக்குது. அது போக பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன்ற மாதிரியும் போட்டிருக்குது. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பங்கர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி இந்த போர்டு மாதிரி வச்சிருக்காங்க. இந்த போர்டும் சர்க்கிள் ஷேப்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த போர்டை தாண்டி நீ எங்க போனாலுமே நீ அவ்வளவுதான் தொலைஞ்சு போயிடுவ. அது போக அந்த பங்கர்ல இதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு புரியல. ஸோ அவர் தான் இதெல்லாம் உருவாக்குனதா அந்த 2 பசங்களும் சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நைட் டைம்ல நம்ம ஹீரோயினும் அந்த பங்கருக்கு வந்துட்டா. ஸோ அவளுக்கு வந்து பயங்கர பயமாகுது. என்னடா இது, திடீர்னு ஒரு காட்டுக்குள்ள வந்து விட்டுட்டீங்க, இப்போ கேட்டா ஏதோ அப்சர்வர்ஸ் வருவாங்கன்றீங்க, இந்த காட்டை விட்டு தப்பிக்கவே முடியாதுன்றீங்க, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம அப்படியே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டும் தங்குறாங்க. அப்படி தங்கும்போது இந்த அப்சர்வர்ஸ்க்காக அந்த பையன்லாம் இருக்கான்ல, அவன் ஏதோ வித்தியாசமா பண்றான், அந்த பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுறா, இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா பார்த்துட்டே தான் இருக்கிறா. அவளால எதுவுமே பண்ண முடியல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஸோ அவங்க வேலையை பார்க்க போறாங்க. அது போக இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, ஸோ அவ வந்து அதாவது இந்த சுருட்ட முடி பொண்ணு வந்து சைட்ல காட்டுக்குள்ள என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குன்றத அனலைஸ் பண்ண போவா. அப்படி போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து அவ பின்னாடியே போறா. அப்பதான் அந்த சுருட்ட முடி பொண்ணு சொல்றா, 6 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இதுல தொலைஞ்சு போயிட்டாரு, அவருடைய பேர் வந்து ஜான், ஸோ அவர் தான் ஒன்று அனுப்புனாருன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கே தெரியுது ஜான்ன்றது யாரு. ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் வெளியில வந்து மாட்டியிருப்பான் இல்லையா,
ஸோ அவன் தான் அது. ஆனா நம்ம ஹீரோனுக்கு வந்து ஜானா அப்படின்னா யாருன்றதே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா சரி வா உனக்கு நான் இந்த பிளான்ஸ் எல்லாம் பத்தி சொல்றேன் அப்படின்னு இந்த மெடிசின் சம்பந்தப்பட்ட பிளான்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் காமிக்கிறா. அதுக்கப்புறம் வா உனக்கு ஒரு முக்கியமான இடத்த காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்கு சைட்ல இருக்கிற ஒரு பெரிய குழி மாதிரியான ஒன்ன காமிக்கிறா. ஸோ இதை காமிச்சு இதுதான் அப்சர்வர்ஸ் இருக்கிற இடம், அவங்க காலையில ஆனா இந்த இடத்துக்கு வந்துருவாங்க, அவங்களால சூரிய ஒளியில வந்து உயிர் வாழ முடியாது போல, ஸோ நைட் ஆனா தான் வெளியில வருவாங்க, இதுக்குள்ளதான் இருப்பாங்க நம்புறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா அப்சர்வர்ஸ்னு சொல்றீங்க, ஏதோ பெரிய குழி எல்லாம் காமிக்கிறீங்க, பங்கருக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம நீ எத்தனை நாளைக்கு முன்னாடி இங்க வந்து மாட்டின அப்படின்னும் போது அதுவா அது கிட்டத்தட்ட 5 மாசம் இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. 5 மாசமா விளங்கிடும்டா அப்படின்னு சொல்ல அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படியே பங்கருக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வெளியிலே பாத்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுது, பங்கருக்குள்ள வேகமா வந்துடுறாங்க. அப்போ வெளியில ஏதோ ஊர்ந்து போற மாதிரியான சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோயினுக்கும் அது என்னன்றத பார்க்கணும்ன்றது ஆர்வம் ரொம்பவே இருக்குது. ஆனா வெளியில போனா இவளுடைய கதை முடிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா, அதனால அப்படியே காதை வச்சு அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறா கண்ணாடியில. அந்த டைம்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்க வேகமா போய் பாத்தீங்கன்னா அப்படியே படுத்துக்கிறா. இருந்தாலும் அந்த கண்ணாடியை தட்டுற மாதிரியான சவுண்ட் கேக்குது. ஸோ ஹீரோயின் வந்து பயந்துடுறாங்க. உடனே நம்ம லேடி இருக்காங்க இல்லையா அந்த வெள்ளை முடி லேடி, அவங்க தான் வந்து நம்ம ஹீரோயினை கண்ணாடி கிட்ட அப்படியே காமிக்க அந்த சவுண்ட் வந்து அப்படியே கம்மியாகுது. ஸோ இப்போ அடுத்த நாள் ஆகுது, இந்த டேனியல் இருக்கான் இல்லையா, ஸோ அவனை ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம ஹீரோ போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவனுடைய வேலைங்க என்னதுன்னா வேட்டையாடணும், ஏதாவது பொறி வச்சு எதையாவது பறவைக்கிறவ பிடிச்சாதானே அவங்களால சாப்பிட முடியும், அதனால அவன் அப்படியே பிடிச்சிட்டு இருக்க. அவன்கிட்ட வந்து ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல இவளுக்கு நிறைய விஷன்லாம் தெரியுது, ஏதோ ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரியும் அவ இவளை நோக்கி வர்ற மாதிரியும் தெரிய. ஆனா ஹீரோயின் வாயை திறக்கலையே, கண்டிப்பா அது நம்மளுடைய ஹாலோசினேஷனா தான் இருக்கணும்ன்ற மாதிரி விட்டுறாங்க. அது போக இவனை பார்த்து நீ எத்தனை நாளைக்கு முன்னாடி இங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது அதுவா கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி நாங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோயின் மிரண்டு போயிடுறாங்க. அப்படின்னா நீ கண்டிப்பா அந்த அப்சர்வர்ஸ்ன்றவங்கள பார்த்துருப்ப தானே அப்படின்னதும் இல்ல நான் அவங்கள பார்த்ததே கிடையாது, அந்த லேடி இருக்காங்கல்ல அவங்க மட்டும்தான் அவங்கள பார்த்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அவங்க மட்டும்தான் பார்த்துருக்காங்களா, ஒருவேளை அப்சர்வர்ஸ்ன்றவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்றது இப்போ ரொம்ப டவுட்டர் ஆரம்பிக்குது. அது போக நேத்து அந்த பொண்ணு சொல்லியிருப்பா இல்லையா இந்த குழிக்குள்ள தான் அந்த அப்சர்வர்ஸ் இருப்பாங்கன்ற மாதிரி, அதனால நம்ம ஹீரோயின் வந்து அந்த குழிக்கிட்ட போறா, அந்த பையனை கூட்டிட்டு வரா. இங்க வந்து என்ன சொல்றானா, நான் அந்த அப்சர்வர்ஸை பார்த்தே ஆகணும், ஸோ நான் மெதுவாக அந்த குழிக்குள்ள கீழே இறங்குறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, அப்படி இந்த குழிக்குள்ள என்ன இருக்குன்றத நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்ல அவனும் ஓகே சொல்ல மெதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த குழிக்குள்ள இறங்குறா. ஸோ உள்ள இறங்கி வந்ததுமே பார்த்தீங்கன்னா கும் இருட்டா இருக்குது. அது போக சென்டர்ல மட்டும்தான் சூரிய வெளிச்சம் படுது. அது போக அந்த சைட்ல எல்லாம் பார்த்தா பழங்காலத்துல பொருட்கள் எல்லாமே இருக்க. இவ உடனே லைட்டர் எடுக்கிறா, பத்த வச்சு அப்படியே சைட்ல நின்று பார்த்துட்டு இருக்கும்போது பழங்காலத்து கேமரா, டெடி பியர், அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் ஒன்ல 1992ன்ற மாதிரி போட்டிருக்க. அப்படியே பயத்தோடய பார்த்துட்டு இருக்கும்போது இந்த குழிக்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குமா, அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறா. ஏதோ ஒண்ணு இவளை பார்த்து வர்ற மாதிரி இருக்குது இருட்டுக்குள்ள. உடனே கயிறு தூக்கி போடுறா, டேனியல் அப்படின்னு கத்த. அந்த டைம்ல ஏதோ ஒரு கை வந்து இவ கிட்ட வர்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சூரிய வெளிச்சம் படுது இல்லையா, ஸோ அதனால அது பக்கத்துல வர முடியல. அதே டைம்ல கயிறு வந்து விழுந்துட வேகமா நம்ம ஹீரோயின் தப்பிச்சு எப்படியோ மேல வந்துடுறா. ஆனா இவ அடியில ஏதோ ஒன்று இருக்குதுன்ற மாதிரி மட்டும் புரிஞ்சுக்கிறா. அது போக கை வேற வந்திருக்கும் இல்லையா, ஸோ பயந்து வேகமா மேல வந்துடுறா. ஸோ மேல வந்ததுமே இவ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பா. ஸோ அதெல்லாம் பாக்குறாங்க, அதை வச்சு ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. அது போக இந்த லேடிக்கும் வந்து தெரிய வந்துருது, நீ அந்த இடத்துக்கு போனியா அப்படின்னா நீ அங்க எதையாவது பார்த்தியா உண்மையா சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் எதுவும் பார்க்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து போய் சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்தது இந்த டேனியல் இருக்கான்ல, அவன் என்ன பண்றானா கீழே இருந்து இந்த கேமரா எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அது மூலமா உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு எப்படியோ ஒரு சின்ன கேமரா மாதிரி செட் பண்றான். ஏன்னா இவங்களுக்கு அப்சர்வர்ஸ்னா யாரு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும்னு ஆர்வம் வருது. அதனால அந்த சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வச்சு ஒரு கேமரா மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து பங்கருக்கு வெளியில வச்சுட்டு இவங்க உள்ள இருந்து அந்த மானிட்டரை பார்த்துக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல திடீர்னு என்ன ஆகுதுன்னா யாரோ ஒருத்தங்க இந்த பங்கர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஸோ மனித கால் மாதிரி தான் தெரியுது. உடனே எல்லாருமே பயந்து போயிடுறாங்க, யாரா இருக்கும், நம்மளை மாதிரி யாராவது சர்வைவரா இருக்குமோ அப்படின்னு பயந்து போயிடுறாங்க. ஆனா கதவை மட்டும் திறக்க கூடாது இல்லையா, ஸோ வெளியில வந்திருக்கிறவனும் பாத்தீங்கன்னா இந்த ஜானோடைய வாய்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறான். ஸோ ஜான்னா யாரு, இந்த சுருட்ட முடியோடைய ஹஸ்பண்ட் தானே. அதனால அவ வேகமா போய் கதவை திறக்க ட்ரை பண்றா. உடனே நம்ம அந்த லேடி தான் ஸ்டாப் பண்ணி இங்க பாரு, ரூல்ஸை மீறக்கூடாது, வெளியில வந்திருக்கிறது அந்த கிரியேச்சரா கூட இருக்கலாம், ஸோ புரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது இவளும் பாத்தீங்கன்னா சரி ஓகே நான் அப்போ டெஸ்ட் பண்றேன், வெளியில வந்திருக்கிறது என்னுடைய ஹஸ்பண்டான்னு நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லி, நீங்க உண்மைக்குமே என்னுடைய ஹஸ்பண்டா இருந்தா நீங்க ரீசெண்டா எனக்கு ஒரு புக்கு கிஃப்ட் பண்ணீங்கல்ல, அது என்ன புக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னதும் வெளியில வந்திருக்கிறவனும் என்னன்னு தெரியல, சீக்கிரமா கதவை தர, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இவளும் பாத்தீங்கன்னா இதனால கதவை திறக்கல, அப்படியே அமைதியாவே இருக்க. ஏன்னா இவ ஒரு புக்கை பத்தி கேட்டிருப்பா இல்லையா, அந்த புக்கு வந்து இவளும் இவளுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் போய் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுவே தெரியலன்னு
பண்ணதும் கண்டிப்பா அது நம்மளுடைய ஹஸ்பண்டா இருக்காது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில உள்ளவன் அப்படியே கேமராவை பார்க்கறான். பார்த்தா அது ஜான் தான். என்ன காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு கத்துறதுக்குள்ளேயே நிறைய உயிரினம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவனை இழுத்துட்டு போயிருது. அவ்வளவுதான், இவன் மனசு உடைஞ்சு போயிடுறா. அதே டைம்ல உங்களுடைய கேமராவையும் வெளியில இருக்கிறது உடைச்சிட்டு போயிடுது. அவ்வளவுதான், உள்ள இருக்கிற எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில ஆனதுமே இந்த லேடி இருக்காளே அவன் என்ன பண்றான்னா ஃபர்ஸ்ட் அந்த குழிக்குள்ள இருந்து என்னெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்களோ அது எல்லாத்தையுமே வேக வேகமா குழிக்குள்ளே போய் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும்னா ரூல்ஸை வந்து மீறவே கூடாது, உள்ள இருந்து நம்ம எதையுமே எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் ஏன் நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறதுக்கு நம்ம சீக்கிரமா வழியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போறா. ஸோ கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ ரொம்ப சோகமா இருக்கும்போது அவளுக்கு அவளுடைய பிளாஷ்பேக் ஒன்று வருது. அதாவது சின்ன வயசா இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே சுட்டித்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவளுடைய அம்மா வந்து வாங்க நம்ம கார்ல ரைட் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஜன்னலை வந்து திறந்து வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்த்த ஹீரோயினுடைய அம்மா என்ன பண்ற நீ, அதெல்லாம் அமைதியாரு அப்படின்னு சொல்ல திரும்புவாங்க. அந்த டைம்ல ஒரு வண்டி வந்து மோதி இருக்கும். அதனால தான் ஹீரோயினுடைய அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ ஹீரோயினுடைய அக்காவும் மட்டும்தான் தப்பிச்சிருப்பாங்க. இப்போ பிரசன்ல காமிக்கிறாங்க. இந்த பங்கரை காமிச்சா அப்படியே நாட்களும் போகுது. இவங்க தப்பிக்கிறதுக்கு வழியை கண்டுபிடிச்ச மாதிரி இல்ல. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் விடாமுயற்சியா எங்கெங்க அந்த போர்டு இருக்குது, என்னென்ன சிம்பிள் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறா. எப்படி பிளான்ஸை கண்டுபிடிக்கிறது, எது மெடிசின் பிளான்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறா. ஸோ அப்படியே காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம அந்த வெள்ளமுடி லேடியும் அந்த டேனியல் இருக்கான் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறான். அதுக்கப்புறம் நேராக அப்படியே அந்த பங்கருக்குள்ள வந்துடுறா. அங்க வந்து பார்த்தா அந்த பொண்ணு இருக்கான்ல, சுருட்ட முடி பொண்ணு, அவ வந்து ரொம்ப சோகமா உட்காந்துருப்பா. ஸோ இவளும் என்னாச்சுன்ற மாதிரி கேட்பா. நான் அவ எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி உட்காந்துருப்பா. ஸோ இவ என்ன பண்றானா, சரி நம்ம இப்போ புதுசாக கண்டுபிடிச்சதை தரையில வரையலாம் அப்படின்ட்டு இது நாள் வரைக்கும் இவ அந்த பேசேஜ் எல்லாம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பா. ஸோ அதெல்லாம் அப்படியே வரைஞ்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை வந்து காணோம். எங்க போயிட்டாலோ அவ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள வேகமா தேடி போறா. ஸோ அந்த சுருட்ட முடி பொண்ணு எந்த இடத்துக்கு வந்திருப்பானா, அந்த குழி இருக்கு இல்லையா, ஸோ அந்த குழி வழியா தானே அந்த கிரியேச்சர்லாம் வரும். ஸோ அந்த குழிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஹீரோயினை பார்த்து இந்த மாதிரி நான் உள்ள போறேன், என்னுடைய ஹஸ்பண்டை இழுத்துட்டு போன இடத்துக்கு என்னையும் இது இழுத்துட்டு போகட்டும், ஸோ என்னால இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது யாரோ கத்துற மாதிரியான சவுண்ட் கேட்குது இவங்க ரெண்டு பேருக்கும். உடனே யார் அது அப்படின்னு பார்க்கலான்னு வேகமா வராங்க. வந்து பார்த்தா அந்த டேனியல் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து நிறைய ஹாலுசினேஷன் வந்திருக்கும் போல. என்ன பண்ணிருக்கானா, நம்ம அந்த வெள்ளமுடி லேடிய அப்படியே காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கான். அது போக அந்த கிரியேச்சர்ஸ்லாம் வர்ற மாதிரியான சவுண்ட் கேட்க டேனியல் வந்து வேகமா பங்கருக்கோட இந்த சுருட்ட முடி பொண்ணு பாத்தீங்கன்னா பயந்து வேகமா ஓடுறா. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றான், எப்படியாவது அந்த வெள்ளமுடி பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த லேடியோடைய கட்டெல்லாம் அவுத்து விட இப்போ ரெண்டு பேரும் தலை திரிக்க வேகமா அந்த பங்கருக்கு ஓடுறாங்க. ஆனா அந்த பங்கர் வந்து க்ளோஸா இருக்குது. உடனே நம்ம ஹீரோயினும் அந்த வெள்ளமுடி லேடியும் தட்டிட்டு இருக்க. ஆனா உள்ள இருக்கிறவங்க திறக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா ரூல் படி வெளியில வந்திருக்கிறது யாருன்றது தெரியாது இல்லையா. ஆனா ஏதோ ஒரு கிரியேச்சர் பக்கத்துல வர்ற மாதிரியான சவுண்ட் வந்து இவங்களுக்கு கேக்குது. உடனே அந்த வெள்ளமுடி லேடி நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு பக்கத்துல ஒரு மர துண்டு மாதிரி கிடக்குது, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பயத்தோட இருக்கிறாங்க. ஏதோ வர்ற மாதிரியான சவுண்ட் கேக்குது. அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டைமா அந்த கிரியேச்சரை காட்டுறாங்க. ஸோ அப்படியே மெல்ல அந்த பூராலாம் ஊர்ந்து வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வருது. வந்து அப்படியே அந்த பங்கருக்கு முன்னாடி எந்திரிச்சு நிக்குது. ஸோ பார்த்தா அது மனித உருவத்துல இருக்குது. ஆனா அந்த ஷேடோவை பார்த்தாலே தெரியுது அது ஒரு கிரியேச்சர்ன்ற மாதிரி. அது அப்படியே பங்கருக்குள்ள பார்த்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. ஸோ கத்துனதுனால இப்போ நிறைய உயிரினம் வந்து அதே மாதிரி வர ஆரம்பிக்குது. ஸோ எதுக்கு கத்திருக்குன்னா, உள்ள வந்து இப்போ 2 பேர் தானே இருக்கிறாங்க, மொத்தம் 4 பேர் இருந்தாங்கல்ல. ஸோ 2 பேரை காணோம், காட்டுக்குள்ள தேடுங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா கிரியேச்சரும் பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்க இந்த கேப்பை யூஸ் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோயினும் அந்த வெள்ளமுடி லேடியும் வந்து தட்ட ஆரம்பிக்கிறாங்க. டேய் ஒழுங்கா கதவை தரடா, நானும் சின்ன வயசுல இப்படிதான், நான் பண்ண சின்ன தப்புனால என்னுடைய அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, அதை நினைச்சு இன்னுமே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது தெரியுமா. ஸோ நீ இப்போ மட்டும் திறக்காம விட்டீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லுமே உனக்கு கஷ்டமா இருக்கும் அதை நினைச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த டேனியலும் பார்த்தீங்கன்னா கதவை திறந்துடுறான். ஸோ வேகமா இப்போ உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்ததுமே இவங்க 4 பேரும் என்ன பண்றாங்கன்னா கண்ணாடியை பார்த்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்பதான் அந்த கிரியேச்சர் வந்து அமைதியாகுன்ற மாதிரி. ஸோ அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பயத்தோடய அங்க நின்றுட்டு இருக்கும்போது தான் இந்த லேடி இருக்காங்கல்ல, வெள்ளமுடி லேடி, அவங்களுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் என்னை பத்தி உண்மையை சொல்லணும்னா, நான் ஒரு ப்ரொஃபஸர், ஒரு பெரிய காலேஜில் வந்து ஹிஸ்ட்ரி கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த காட்டை பத்தி நல்லா தெரியும். இங்க வந்து மிகப்பெரிய ஆபத்துலாம் இருக்குன்ற மாதிரி நான் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை பத்தி தெரியறதுக்காக தான் இந்த காட்டுக்குள்ள வந்து இப்போ வாண்டடா மாட்டிக்கிட்டேன். அது போக எனக்கு அந்த கிரியேச்சரை பத்தி இன்னும் கொஞ்சம் அவங்களோட நல்லாவே தெரியும். சொல்ல போனா அந்த கிரியேச்சரை நான் ஒரு நாள் நேர்லயே பார்த்துருக்கிறேன். நான் பார்த்தது எப்படி தெரியுமா இருந்துச்சு, அப்படியே என்னை மாதிரியே இருந்துச்சு. பார்த்ததுமே பயந்து இந்த பங்கருக்குள்ள வந்துட்டேன். ஸோ அப்பதான் புரிய வந்துச்சு, அந்த கிரியேச்சர்னால நம்மளே மாதிரி கூட மாற முடியும், நம்மளே மாதிரி கூட சவுண்ட் விட முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி அதை பத்தி மென்ஷன் பண்ணவங்கலாம் சில பேர் அதை ஃபேரிஸ்னு சொல்லியிருக்கிறாங்க, சில பேர் மேஜிக்கல் கிரியேச்சர்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு அதுக்கு நிறைய பேர் உண்டு. ஸோ இது மூலமா பார்க்கும்போது அது பழங்காலத்துல மனித இனத்தோட சேர்ந்து வாழ்ந்த ஏதோ ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வெளியில இருந்து சவுண்ட் வர ஆரம்பிக்குது. ஒரு கிரியேச்சர் வந்து நம்ம ஹீரோயின் மாதிரி வாய்ஸ் கொடுக்க, இன்னொரு கிரியேச்சர் அந்த வெள்ளமுடி லேடியோட வாய்ஸ் கொடுக்க, இன்னொரு கிரியேச்சர்
டேனியல், அதுக்கப்புறம் இன்னொரு கிரியேச்சர் சுருட்டு முடி பொண்ணுன்னு சொல்லிட்டு 4 விதமா வாய்ஸ் கொடுக்க இப்பதான் உங்களுக்கு தெரியுது அந்த கிரியேச்சர் சாதாரணமானது கிடையாது, நம்மளே மாதிரி அது மிமிக் பண்ணுதுன்ற மாதிரி. அது போக அது இப்போ புதுசா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இவங்களை அட்டாக் பண்றதுக்காக கதவை வந்து அடிச்சிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோயினும் அந்த வெள்ளமுடி லேடியும் ஓடி போயிருப்பாங்க இல்லையா, அதனால ஆக்ரோஷத்துல இருக்கும் போல. ஸோ இது மட்டும் உள்ள வந்துருச்சுன்னா நம்மளை கொலை பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா வேகமா அந்த டேபிள் இருக்கும் ஒரு சைட்ல, அதை எடுத்து கதவை வந்து அடைக்கிறாங்க. அப்படி டேபிள நகர்த்தும் போது தான் தெரியுது அதுக்கு அடியில ஒரு சீக்ரெட் பங்கர் இருக்கிறத நோட் பண்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வேகமா என்ன பண்றாங்கன்னா அதை ஓபன் பண்ணி வேகமா அவ ஃபர்ஸ்ட் கீழே போக, ஸோ இப்படியே ஒவ்வொருத்தரா வேகமா கீழே வந்துடுறாங்க. அப்படி வந்து கரெக்டா கதவை க்ளோஸ் பண்ணும்போது இவங்க கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த கிரியேச்சர் வருது, எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ இந்த பங்கருக்குள்ள நல்லா சுத்தி பார்த்தா இங்க பாத்தீங்கன்னா இவங்க தங்குறதுக்கு ஏத்த எல்லாமே இருக்குது, சாப்பாடு, தண்ணி, அது போக எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ப்ரொஃபஸர் இருந்த இடம் இதுதான் அப்படின்றத இவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறத பார்க்குறா. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸோ அதில் வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆகலை. பதிலுக்கு அதில் நிறைய வீடியோ ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. அது யாரோடையதுன்னா அந்த ப்ரொஃபஸரோடையது தான். ஸோ அதை ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஸோ எல்லாருமே அதை வந்து அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி இது 2009 நான் இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங்கில் போயிட்டே இருக்கேன். இப்போ தான் இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி இந்த பங்கர் இது எல்லாமே நான் தான் உருவாக்குனேன், இங்கே தங்குறதுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். எதுக்கு உருவாக்குனேன்னா இதுக்கு வெளியில அப்சர்வர்ஸ்னு சொல்லப்படுற அந்த கிரியேச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் நான் இதை வந்து உருவாக்குனேன். வெளியில் ஒரு கண்ணாடி இருந்துச்சுல்ல, ஸோ அந்த கண்ணாடியில் தான் நான் நின்று இருப்பேன், அந்த அப்சர்வர்ஸ் வந்து என்னை வாட்ச் பண்ணுவாங்க அப்படி இப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா போட்டிருக்க. ஹீரோயினும் அது ஆர்வமாக அப்படியே அடுத்தடுத்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த மாதிரி நான் இன்னுமே அந்த கிரியேச்சரை பற்றி படிக்கிறதுக்காக நிறைய மக்களை அதாவது சிங்கிளா யார் கூடயும் கம்யூனிகேட் பண்ணாமல் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியானவங்களை டார்கெட் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த மாதிரி டின்னர்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இவர் உள்ளே இருக்கிற மாதிரியும் அவங்கெல்லாம் வெளியில் இருக்கிற மாதிரியும் வெளியில் இருக்கிறவங்களாம் அந்த கிரியேச்சர் என்னெல்லாம் பண்ணுறத இவர் வந்து நோட் பண்ணி ஸ்டடி பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக அந்த கேஸ் ஸ்டேஷன்லாம் நிறைய பேர் காணாமல் போயிருப்பாங்கன்ற மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பண்ணது இந்த ப்ரொஃபஸரோடைய வேலை தான். ஸோ அப்படியே எல்லாம் போயிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பின்னாடி வந்து அந்த கூண்டு மாதிரி ஒன்று இருக்குது, அந்த கூண்டுக்குள்ள அந்த கிரியேச்சர் ஒன்னத்தையும் இந்த இவர் வந்து பிடிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாமே நம்ம ஹீரோயின்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறாங்க, எப்படி பிடிச்சாருன்ற மாதிரி. ஸோ பிடிச்சி அதுக்கிட்ட பேச பழக வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லா வீடியோவும் பார்த்து கடைசியாக ஒரு வீடியோவில் அந்த ப்ரொஃபஸர் என்ன பேசியிருக்கிறாருன்னா இந்த மாதிரி நான் பண்ணது ஒரு முட்டாள்தனம், இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, இது எல்லாத்துக்குமே ஆபத்து தான். ஸோ நான் என்னுடைய உயிரையும் மாய்ச்சிக்க போறேன். அது போக யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய ஆஃபீஸில் வந்து நிறைய நோட்ஸ் எழுதி வச்சேன், அந்த நோட்ஸை யாருமே பார்த்துடக்கூடாது, பார்த்து இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, அதுக்காக நீங்க இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யாராவது அதை போய் அழிச்சிருங்க. அது போக நீங்க தப்பிக்கிறதுக்கான இடமும் எனக்கு தெரியும், எப்படி போகணும்னா ஸோ நீங்க இந்த காட்டை விட்டு தப்பிச்சு போறதுக்கான வழியையுமே நான் சொல்றேன். எப்படின்னா நிறைய இந்த காட்டுக்குள்ள சைன் போர்டுலாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதுல 134 சைன் போர்டு கிட்ட வந்துட்டு அங்க இருந்து பறவைகள் எந்த திசையில போகுதோ அந்த திசையில போனீங்கன்னா ஒரு லேக் இருக்கும், அதுல ஒரு போட்டையும் நான் செட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதுல ஏறி நீங்க தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்குது. அது போக அந்த ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா பங்கருக்குள்ள ஒரு இடத்துக்கு போய் கன் ஷாட் பண்ணி அவரே அப்படியே இறந்து போயிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தவங்க வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ப்ரொஃபஸர் எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்திருப்பாரு அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இவங்க தப்பிக்க போறாங்க இல்லையா, ஸோ இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் தான் இங்க இருக்க போறாங்க. அதனால இந்த சுருட்ட முடி பொண்ணு டேனி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. ஸோ காலையில அந்த கிரியேச்சர் வந்து வெளியில வராது இல்லையா, ஸோ அண்டர் கிரவுண்ட்ல இருக்க இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா அந்த காட்டை விட்டு தப்பிச்சு போகலாம், அந்த ப்ரொஃபஸர் சொன்ன 134 சைன் போர்டு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் பறவைகளுடைய இதை ஃபாலோ பண்ணி போகணும் இல்லையா, ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த கிளி வச்சிருப்பாள்ல, ஸோ அதை வந்து திறந்து விட அது ஒரு டைரக்ஷன் பார்த்து பறந்து போக அந்த இடத்த பார்த்து இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நேரம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு டிஸ்க் மாதிரியான ஒரு இதை வந்து பாக்குறாங்க, ஏதோ ஒன்று வந்து அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன இடம் இது அப்படின்னு அது கிட்ட போய் பார்க்கும்போது தான் நம்ம வெள்ளமுடி லேடி சொல்றாங்க. ஏன்னா இவங்க வந்து ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் தானே, அவங்க வந்து இதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் கூட சேர்ந்து இந்த கிரியேச்சர் இதை வந்து ஃபேரிஸ்னு சொல்லுவாங்க, எல்லாருமே ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் பாலமா இருந்தது இந்த ஃபேரிஸ் தான். இப்படி எல்லாம் ஒன்னா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஃபேரிஸை பார்த்து மனிதர்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஃபேரிஸ்க்கு வந்து மேஜிக்கல் பவர் இருக்கும், அவங்களால அடுத்தவங்க மாதிரி மாற முடியும், அது போக அவங்களால பறக்க கூட முடியும். ஸோ இதனால பயந்து போன மக்கள் வந்து மனிதர்களுக்கும் இந்த ஃபேரிஸ்க்கும் போரே நடந்துச்சு. ஸோ இந்த போர்ல வந்து மனிதர்கள் அதிகமா இருந்ததுனால இந்த ஃபேரிஸ் எல்லாம் பிடிச்சி அடைச்சு வச்ச இடம் தான் இந்த காடு. இந்த பாதாளத்துக்குள்ள அடைச்சு வச்சு ஒரு பெரிய சீல் வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த சீல் தான் இந்த டனலுக்குள்ள போற வழி. ஸோ அப்படியே காலப்போக்கில் இதெல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா இதுக்கு அடியில இன்னுமே அந்த ஃபேரிஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்கள பத்தி மறந்து அவங்களுடைய பவரை மறந்து அவங்க
பறக்கிறதே மறந்துட்டாங்க. ஸோ அந்த டைம்ல தான் அந்த ப்ரொஃபஸர் வந்து இதை கண்டுபிடிச்சு வந்திருக்கிறாரு. ஸோ அதனால இந்த அப்சர்வர்ஸ், அதாவது இந்த ஃபேரிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, தாங்கள் யாருன்றதே அவங்க மறந்து போனதுனால அவங்கள பத்தி தெரியணுன்றதுக்காகவும் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ இவங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமா கிளம்புறாங்க. நைட்டும் ஆயிடுது. அந்த கிரியேச்சர் வர்ற மாதிரியான சவுண்டும் கேட்க எங்க லேக் அப்படின்னு சுத்தி முத்தி தேடி பார்த்தா லேக்கையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல தூரமா ஒரு போட்டும் நிக்குது. ஸோ அதுல ஏறி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் போயிட்டு இருக்கும்போது இந்த டேனியல் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டான். ஏன்னா அவனுடைய காதுக்கு ஜான் கத்துற மாதிரியான சத்தம் கேட்குது. ஸோ ஜான் யாரு, ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் வந்தான் இல்லையா, ஸோ அவனை கண்டுபிடிக்க போறேன்ட்டு ஓடிடுறான். இந்த சைடு இது தெரியாத 3 பேரும் போட்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் இந்த டேனியலை பத்தி தெரிய வருது. அவன் பாத்தீங்கன்னா அந்த சைடு ஜானை வந்து இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான். நான் கண்டுபிடிச்சிட்டேன், போகலாம் மொத்தமா அப்படின்ற மாதிரி. நம்ம சுருட்ட முடி பொண்ணு கூட சொல்றாடே விட்டுட்டு வாடா, அது வேற ஏதாவது இருக்க போகுதுன்ற மாதிரி. ஆனா அவன் கேட்காம இழுத்துட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா அது உண்மைக்குமே அது அந்த கிரியேச்சர் தான், ஜானோடைய உருவத்துல இருந்திருக்குது போல. அது இவனை வந்து கொலை பண்ணிருது. கொலை பண்ணிட்டு இப்போ எல்லாமே அந்த இடத்துக்கு வருது. அதுல இந்த டேனியலும் வரான். ஸோ அவனுடைய உருவத்தை எடுத்துக்குது. ஸோ இதை பார்த்து பயந்து போட்ல வந்து இவங்க போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவங்களை வந்து அது பிடிக்க வர்றதுக்குள்ளேயே இவங்க எப்படியோ தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடுறாங்க. ஸோ கடைசியா ஒரு பாலம் மாதிரி இருக்குது. அந்த பாலத்துல நிறைய வண்டிலாம் போயிட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிம்மதியாகுது. ஸோ அடுத்தது வேகமா அந்த பாலத்துக்கு ஏறி வந்துடுறாங்க. ஸோ ஒரு வண்டி வருது, அதையும் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பஸ்ல ஏறி இவங்க சிட்டிக்கு வந்துடுறாங்க. ஸோ கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவளுடைய வீட்டில் இருக்கிறா. ஸோ பெரிய இதுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா இல்லையா. ஸோ வேகமா குளிச்சுட்டு எங்க போறானா, ஒரு ஆஃபீஸ் வந்து அந்த ப்ரொஃபஸர் சொல்லியிருந்தார்ல அவருடைய ஆஃபீஸ், அங்க கூட நிறைய டீடைல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அதை அழிக்கணுன்றதுக்காக அந்த ஆஃபீஸ் போறா. நான் ப்ரொஃபஸரோடைய அசிஸ்டன்ட் தான் அப்படின்னு போய் சொல்லி அந்த ஆஃபீஸ்ல போய் அவர் சொன்ன இடத்துல ஓபன் பண்ணி பார்த்தா அங்க வந்து ஒரு ஸ்க்ரோல் இருக்குது. ஸோ ஆக்சுவலா இது என்னதுன்னா பழங்காலத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பதிவு பண்ண ஒரு ஸ்க்ரோல் போல. அந்த ஸ்க்ரோல்ல தான் இந்த கிரியேச்சரை பத்தி, அதாவது இந்த ஃபேரிஸ் பத்தி எல்லாமே போட்டிருக்குது. இந்த ஃபேரிஸும் மனிதர்களும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னா வாழ்ந்துருக்காங்க. சில பேர் அந்த ஃபேரிஸை கடவுளாவும் பார்த்தாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸாவும் பார்த்தாங்க, சில பேர் அந்த ஃபேரிஸை காதலிச்சு கல்யாணம் பண்ணி அது கூட குழந்தை கூட பெற்றுக்கிட்டாங்க போல. ஸோ அப்படிலாம் போட்டிருக்கேன். இந்த ஃபேரிஸ்க்கு வந்து நிறைய பவர் உண்டு. இந்த ஃபேரிஸ் வந்து மனிதர்களை அப்சர்வ் பண்ணி மனிதனாவே அதால மாற முடியும். ஆனா மனித இனம் வளர வளர அந்த ஃபேரிஸ்க்கும் மனிதர்களுக்கும் வார் நடக்க ஆரம்பிச்சுது. அந்த வார்ல தான் ஃபேரிஸை ஒரு பெரிய பாதாளத்துக்குள்ள அடைச்சி வச்சுட்டாங்க. ஸோ மனிதர்களுக்கும் ஃபேரிஸ்க்கும் குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ஹாஃப்லிங் போல, அதாவது பாதி மனுஷன் பாதி ஃபேரி. ஸோ அதுங்க எல்லாத்தையுமே சேர்த்து அதுக்குள்ள அடைச்சி வச்சாச்சுன்ற மாதிரி இது எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்குது. ஸோ இதை அந்த ப்ரொஃபஸர் வந்து நல்லா டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு என்ன எழுதியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் அதை தேடி போக போறேன், காட்டுக்குள்ள தான் இருக்குது. ஸோ அங்க போய் நான் அப்சர்வ் பண்ணி அதை கண்டுபிடிக்க போறேன். கண்டுபிடிச்சு நான் இந்த மனித இனத்துக்கே ஒரு இது சேர்க்க போறேன். ஏன்னா அது மூலமா நம்ம இறந்தவங்களை கூட திரும்ப கொண்டு வரலாம் அதோடைய பவரை வச்சு. ஏன்னா அவங்களுடைய உருவத்துக்கு கூட இதால மாற முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரலான்ற மாதிரி போட்டிருக்குது. ஸோ அப்படி போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கடைசியாக ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. அதை பார்த்த நம்ம ஹீரோயின் வந்து ஷாக் ஆகுறா. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது வேகமா அந்த சுருட்ட முடி பொண்ணுக்கு கால் பண்ணி உன்னை மீட் பண்ண வரணுன்ற மாதிரி சொல்லி வேகமா அந்த சுருட்ட பொண்ணு முடி வீட்டுக்கு போறா. ஸோ அந்த பொண்ணு கிட்ட போய் நிறைய எக்ஸ்பிளைன் பண்றா. அந்த ப்ரொஃபஸர் இதெல்லாம் பார்த்தது அப்படி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியா அந்த போட்டோவை காமிக்கிறா. ஒரு இதை பார்த்து ஷாக் ஆயிருப்பா இல்லையா. அது என்ன போட்டோனா, அது வந்து அந்த வெள்ளமுடி லேடி வந்து இவங்க கூட காட்டுக்குள்ள இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய போட்டோ தான் அது. அவங்களும் அந்த ப்ரொஃபஸரும் கல்யாணம் பண்ண மாதிரியான போட்டோ. ஸோ இதை பார்த்து அந்த சுருட்ட முடி பொண்ணு ஷாக் ஆயிடுறா. அப்போ அந்த ப்ரொஃபஸருடைய ஒய்ஃப் தான் அந்த வெள்ளமுடி லேடியா, அவங்க எதுக்கு நம்ம கிட்ட அதை பத்தி சொல்லல அப்படின்னதும் அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மொபைல்ல ஒரு நியூஸை காமிக்கிறா. என்னன்னா, இந்த ப்ரொஃபஸருடைய ஒய்ஃப் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க போல. ஸோ இதை பார்த்து அந்த சுருட்ட முடி பொண்ணு ஷாக் ஆகுறா. அப்போ நம்ம கூட காட்டுக்குள்ள இருந்தது அப்படின்னு கேட்கும் போது தான் ஹீரோயின் சொல்றா, அது வேற யாரும் கிடையாது, அது வந்து ஒரு ஃபேரி. இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னா, அந்த ப்ரொஃபஸர் வந்து காட்டுக்குள்ள போயிருக்காருல, காட்டுக்குள்ள போய் பங்கரை ரெடி பண்ணி இந்த மாதிரி காட்டுக்குள்ள நைட் டைம்ல மட்டும் வர்ற இந்த ஃபேரிஸை வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சு அதுல ஒரு ஃபேரி மட்டும் அப்படியே பிடிச்சிருக்காரு. அப்படி பிடிச்ச ஃபேரி கூட நல்லா பழகி இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இவருடைய இறந்து போன ஒய்ஃபை மறுபடியும் கொண்டு வரணுன்றதுக்காக, மறுபடியும் அவளுடைய உருவத்துக்கு வரணுன்றதுக்காக அந்த ஃபேரியை பயன்படுத்தி அந்த உருவத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா அது போக போக அவருக்கு தப்புன்னு புரிஞ்சு இதை வெளி உலகத்துக்கு வந்து ஆபத்துன்னு தெரிஞ்சுதான் அவர் செத்து போயிருக்கிறாரு. ஆனா அந்த ஃபேரி வந்து சாகல அப்படின்னதும், அப்படின்னா அது எப்படி சன்லைட்ல வருது, அதுவும் ஃபேரியா இருந்தா அதால நம்ம கூட சன்லைட்ல வர முடியாதுல்ல அப்படின்னதும், ஆமா ஆனா அது ஒரு ஸ்பெஷலான ஃபேரியா கூட இருக்கலாம், அதனாலதான் அது சன்லைட்லயும் வந்திருக்குதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்படியே பேசிக்கிட்டே அடுத்தது நம்ம ஹீரோயின் ஹேண்ட் வாஷ் பண்ற இடம் எங்க இருக்குன்ற மாதிரி கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போறா. அங்க போய் பார்த்தா நிறைய கரப்பான் பூச்சியா இருக்குது. ஷாக் ஆகிட்டா. அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு மேஜிக் பவர் இருக்குது அப்படின்னு சைட்ல பார்த்தா ஒரு கார் வருது. கார்ல இருந்து இந்த சுருட்ட முடி பொண்ணு இறங்குறா. பார்த்தா இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள இருந்தது ஃபேரி போல. அதுவும் அந்த வெள்ளை முடி லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் மாறி வந்திருக்காங்க. அவளு தான் சுருட்ட முடி பொண்ணு தெரியாம இது வீட்டுக்குள்ள வர. அப்ப அந்த ஃபேரி நார்மல் உருவத்துக்கு மாறி அப்படியே செவுத்து மேலாம் ஏறி வந்து இவ்வளவு அட்டாக் பண்ணுது. ஜானோடைய உருவத்துக்குலாம் வந்து
அட்டாக் பண்ணி மயக்கமாக்கிறது. உடனே நம்ம ஹீரோயின் வந்து தடுக்க ட்ரை பண்றா. ஆனா அந்த ஃபேரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய உருவத்துக்கு மாறி ஹீரோயின் அட்டாக் பண்ண வருது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கண்டுபிடிப்பேன்ற மாதிரி. சோ என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி பல வருஷமா நான் இந்த பங்கருக்குள்ளேயே அடப்பட்டிருந்தேன். சோ அப்பதான் அந்த காட்டுக்குள்ள அந்த ப்ரொஃபசர் வந்தாரு, என்ன வந்து பிடிச்சாரு. அவர் என்கிட்ட என்ன ஒரு டீல் போட்டாரு தெரியுமா? நான் வந்து அவருடைய ஒய்ஃப் மாதிரியே மாத்திக்கிட்டேன்னா அவர் வந்து என்ன இந்த காட்டை விட்டு வெளியில போறதுக்கான வழி சொல்வேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா கடைசி வரைக்கும் சொல்லாம கன்னால என்ன ஷூட் பண்ண வந்தாரு. பட் நான் அதுல இருந்து தப்பிச்சு அவரை ஷூட் பண்ணிட்டேன். அந்த டைம்ல தான் இவங்க எல்லாருமே வந்து காட்டுக்குள்ள மாட்டினாங்க. சோ இவங்க எல்லாத்தையுமே வச்சு நான் எப்படியாவது அவங்க கூட சேர்ந்து தப்பிச்சலான்னு வரும்போது தான் கடைசியா அந்த போட்டையும் கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன்னையும் கொன்னு உன்ன மாதிரியே நான் மாறிக்க போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து டக்குன்னு யோசிச்சு என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, உன்னால எதுக்கு அந்த சன்லைட்ல வர முடியுதுன்னு ப்ரொஃபசர் சொன்னாரா? சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல அந்த ஃபேரியும் ஷாக் ஆகிட்டு என்னன்னு சொல்லு, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோயின் சொல்றா, நீ வந்து ஃபுல் ஃபேரி கிடையாது, நீ மனிதனுக்கும் ஃபேரிக்கும் லவ்வால பிறந்த ஒரு ஹாஃப்லிங். அதாவது மனிதன் பாதி ஃபேரி பாதி. ஸோ உனக்குள்ள லவ் அஃபெக்ஷன் எல்லாமே உண்டு. நீ தனிமை கிடையாது. உனக்குள்ள மனித குணமும் இருக்குது. அதாவது பொறாமப்படுறது, கோவப்படுறது அப்படின்னு மனித குணம் இருந்தாலுமே இன்னொரு மனித குணமான எங்களை காப்பாத்துறது, எங்க மேல பாசம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ நீ ஒரு ஹாஃப்லிங், அதனால நீ ஒரு நல்லவ அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான். அது வந்து அப்படியே இப்பதான் அதுக்கு அது உணர ஆரம்பிக்குது. நம்ம அப்ப பாதி மனுஷி பாதி ஃபேரியா அப்படின்னு சொல்லி சாக்காயிக்கிட்டு அதை பத்தி அது தெரிய வரவும் அதுக்கு வந்து அப்படியே ரெக்க முளைக்க ஆரம்பிக்குது. அதாவது இந்த பாதாளத்துக்குள்ள அடப்பட்டதுல இருந்து அவங்கள பத்தி அவங்க மறந்து போயிருப்பாங்க இல்லையா ஃபேரி. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபேரிக்கு பாத்தீங்கன்னா அதை பத்தி தெரிய வந்ததுமே ரெக்க முளைக்குது. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீ தனிமை கிடையாது, உன்னை மாதிரி ஆட்களை நீயே போய் தேடு, கண்டிப்பா அவங்களும் ஹாஃப்லிங் கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல அதுவும் அப்படியே கத்தி ஒரு மாதிரி ஆரா எனர்ஜியை வந்து வெளிப்படுத்திட்டு பறந்து ரூஃப் மேல உட்காந்து நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே பறந்து போயிடுது. அப்படியே சீன் கட் பண்ணா கடைசி சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுடைய தங்கச்சி கிட்ட அதிகமா பேசியிருக்க மாட்டா இல்லையா, ஏன்னா இவ்வளவு நாள் கில்ட்ல வந்து வாழ்ந்திருந்திருப்பா. இனிமேலும் இப்படி இருந்து நம்ம தங்கச்சியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அவகிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது வெளியில ஒரு சின்ன பொண்ணு வந்து இவளுடைய வீட்டை அப்படியே பாக்குற மாதிரி தெரியுது. ஸோ அது அந்த ஃபேரி தான்ற மாதிரி நமக்கு காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்டா இருந்துச்சுல, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.